ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாடியில் வந்து எப்படி மெஷர்மெண்ட்ஸ் வந்து எங்கெங்கே எடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பேபி இருக்காங்க அப்படின்னா, ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்கள ஸ்டெடியாக நிற்க வச்சுக்கோங்க. ஃபீட் வந்து ஒட்டுக்கா இருக்கிற மாதிரி பார்த்து நிற்க வச்சுக்கோங்க. அதில் அவங்களோட ஃபுல் லென்த் ஷோல்டர்லேருந்து ஃப்ளோர் வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதுதான் ஃபுல் லென்த்து. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸி ட்ரெஸ் தைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஷோல்டர் டு வெயிஸ்ட் ரவுண்ட் எல்லாமே போன வீடியோவில் போட்டிருந்தேன். ஷோல்டர்லேருந்து வெயிஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் நம்ம அளக்கிற அளவுக்கு பேர் தான் வந்து நம்மளுக்கு வந்து வெயிஸ்ட் வரைக்கும் வைக்கிற ஒரு பாடி மெஷர்மெண்ட். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபுல் ஷோல்டர் வந்து நம்ம போன்லேருந்து இன்னொரு போன் வரைக்கும், அதாவது ஒரு ஹேண்டோட போன்லேருந்து இன்னொரு ஹேண்டோட போன் வரைக்கும் இந்த மாதிரி இந்த பிக்சரில் காட்டுற மாதிரி இருக்க பாருங்கள், அது வரைக்கும் எடுக்கிறது தான் ஃபுல் ஷோல்டர். ஓகேங்களா? இது வெறும் மெஷர்மெண்ட்ஸ் எங்கெங்கே எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். இப்போ ஆர்ம் ஹோல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்ம் அரவுண்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, கைக்கு அடியில் அந்த ஆர்ம்க்கு அடியில் நீங்கள் வந்து டேப்பை விட்டு ரவுண்டாக சுற்றி எடுக்கணும். அதுதான் ஆர்ம் ஹோல் ரவுண்ட். ஓகேங்களா? இது ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் எடுக்கக்கூடாது, லூஸாகவும் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல நம்ம எடுக்கிற அளவுக்கு பேர் ஆர்ம் ஹோல் ரவுண்ட். ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம எடுக்க போகிறது ஸ்லீவ் லென்த்தும் ஸ்லீவ் ரவுண்டும். ஸ்லீவோட ரவுண்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். எந்த இடத்துல நம்மளுக்கு லென்த் வேணுமோ அந்த இடத்துல ரவுண்டாக எடுக்கணும் கையில். அதுக்கு பேர் தான் ஸ்லீவ் ரவுண்ட். ஓகேங்களா? நம்மளுக்கு எந்த இடத்துல நீளம் வேணுமோ அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஸ்லீவ் லென்த் வந்து எவ்வளோ வேணும், 5 இன்ச் வேணும்னா ஸ்லீவோட ஷோல்டர் போன்லேருந்து 5 இன்ச் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெயிஸ்ட்டு டு நீ. வெயிஸ்ட்டு டு நீ வந்து நம்ம ஒரு ஃப்ராகு சாதாரணமாக குழந்தைங்களுக்கு தைக்கிறோம் அப்படின்னா வெயிஸ்ட்டு டு நீ லென்த்து வந்து நம்மளுக்கு தேவை. முதல்லையே நம்ம பார்த்த மாதிரி ஷோல்டர் டு வெயிஸ்ட் லென்த் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வெயிஸ்ட்டு டு நீ லென்த் எடுத்தோம்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு கிட்ஸ் ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெயிஸ்ட்டு டு நீ லென்த்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்னதாக வந்து ஷார்ட்டாக ஒரு ஸ்கர்ட் தைக்கிறோம் அப்படின்னா கூட இந்த அளவு வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த அளவு கண்டிப்பாக தேவை. அதுக்காக தான் வெயிஸ்ட்டு டு நீ லென்த் அப்படின்னு போட்டிருக்கேன். எந்த இடத்துல இருந்துன்னு பாருங்கள், நம்மளோட வெயிஸ்ட்லேருந்து கால் முட்டி இருக்குது இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹிப் டு ஃப்ளோர் வரைக்கும். ஹிப்லேருந்து நம்மளோட ஃப்ளோர் வரைக்கும் எங்கே இருக்கோ அது வரைக்கும் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சுடிதார் பைஜாமா தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதே ஹிப்லேருந்து கணுக்கால் வரைக்கும் எடுத்தோம்னா ஸ்கர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஹிப் டு லென்த் வந்து இது தான். ஹிப்லேருந்து நம்ம கீழே வரைக்கும் எடுக்கிற லென்த்து ஹிப் டு லென்த்து. இந்த லென்த்தை வச்சு நம்ம வந்து பாவாடை தைக்கலாம், அதாவது ஒரு ஸ்கர்ட் கூட தைக்கலாம், இல்லை வந்து ஃபேண்ட் தைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த லென்த் வந்து நம்ம ஃபுல் லென்த்துன்னு சொன்னோம். அந்த ஃபுல் லென்த்து விட்டுட்டு நம்ம இந்த பக்கம் இன்னொரு கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த லென்த் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுடைய வெயிஸ்ட்லேருந்து ஃப்ளோர் வரைக்கும் இருக்கிற லென்த்து. இது வந்து நம்ம அம்பர்லா கட்டிங் மாதிரி மேலே பாதியாக கட் பண்ணி வெயிஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம லென்த்தெல்லாம் எடுத்துக்கணும். நம்ம அடுத்ததாக வெயிஸ்ட்டு டு நீ லென்த்து முதல்லையே பார்த்தோம். இது ஒரு லென்த்து. ஓகேங்களா? வெயிஸ்ட்டு டு நீ லென்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெயிஸ்ட்டு டு நீ லென்த்து நம்ம ஃப்ராக் தைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஸ் ஃப்ராக் தான் தைக்க போகிறோம். அதுக்கு இந்த வெயிஸ்ட்டு டு நீ லென்த் வந்து நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு கோடு வந்திருக்கு பாருங்கள், கர்வாக. அது வந்து கையை இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து எடுத்து ஹிப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல் ஹேண்டுக்கு மெஷர் பண்ணுங்கள். ரொம்பவே கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அப்படி மெஷர் பண்ணும்போது நம்ம ஒரு 2 அளவுகள் எடுக்கணும். ஓகேங்களா? அது எப்படின்னா லென்த்துக்கு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு எடுத்துட்டு இந்த எல்போ ஸ்லீவ் வேணும் அப்படின்னா எல்போ கிட்ட ரவுண்டாக எடுத்துக்கோங்க. அது ஸ்லீவ் லென்த் எல்போ கிட்ட எவ்வளோ இருக்கோ அது ஸ்லீவ் லென்த்தாக வச்சுக்கோங்க. எல்போ கிட்ட ரவுண்டாக எடுத்திங்கன்னா அது ஸ்லீவோட ரவுண்டு. ஓகேங்களா? நம்மளுக்கு எங்கே வந்து ஸ்லீவ் வேணுமோ அந்த ஹைட்டில் நம்ம ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா ரிஸ்ட்டுக்கிட்ட ஒரு ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இது எதுக்காக அப்படின்னா ஃபுல் ஹேண்டுக்காக நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி எல்போலேருந்து ஒரு 3 இன்ச்சு கீழே இறக்க வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு 3/4 ஸ்லீவாக வரும். ஃபுல் ஸ்லீவ் லென்த் வந்து இது வரைக்கும் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ரிஸ்ட்டில் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா அது ஸ்லீவோட ரவுண்டாக இருக்கும். ஓகேங்களா?
ஆக மொத்தம் ஃபுல் ஸ்லீவ் தைக்கிறதுக்கு ஒரு 3 மெஷர்மெண்ட்ஸ் தேவைப்படும். அதாவது ஃபுல் ஸ்லீவோட லென்த்து, அப்புறம் எல்போவோட ரவுண்டு, அடுத்து ரிஸ்ட் ரவுண்டு. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், சின்ன ஸ்லீவாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு லென்த் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எந்த இடத்துல லென்த்து முடியுதோ அந்த இடத்துல நம்ம ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அதாவது ஸ்லீவோட ஓப்பனுக்காக ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இந்த ஸ்லீவ் லென்த்து தான் நம்மளும் சாதாரணமாக ஹாஃப் ஹேண்டில் யூஸ் பண்ணுற ஸ்லீவ் லென்த்து. ஓகேங்களா? ஃபுல் ஹேண்டுக்கு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஆஃப் ஹேண்டுக்கு எடுக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி தான் எடுக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நெக் வித்து. நெக்கோட இன்னொரு நெக் வந்து ஒரு ஷோல்டர்லேருந்து இன்னொரு ஷோல்டர் வரைக்கும் நம்மளுக்கு இருக்க இடைவெளி இருக்குது இல்லைங்களா, அது வந்து நெக் லென்த், நெக் வித்துன்னு சொல்லுவோம். அதாவது நெக் வித்துனா நம்மளுடைய கழுத்தினுடைய அகலம், அது வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிறது நம்மளுடைய கழுத்தின் அகலம். ஓகேங்களா? நேராக கோடு தெரியுதுல்ல, அது வந்து கழுத்தோட அகலம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கழுத்துடைய நீளம் எடுக்கணும், அதாவது கழுத்தின் உயரம் எடுக்கணும் இல்லைங்களா. நெக்கோட வித்து கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஷோல்டர் ஃபால் வராது. இந்த மாதிரி நெக் டெப்த்து, அதாவது கழுத்தினுடைய இறக்கம், நம்மளுக்கு எவ்வளோ இறக்கம் வேணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து டேப் வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஷோல்டர்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ இறக்கம் வேணும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நெக் டெப்த்து வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லை கஸ்டமருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த நெக் டெப்த்தை நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே நான் சாதாரணமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்த அளவுகள் மட்டும்தான். இன்னும் டீப்பாக வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து எந்தெந்த அளவுகள் எடுக்கணும், எந்த அளவுகள் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். அதுக்காகத்தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ராகுக்கு எப்படி வந்து பேட்டர்ன் போடுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.